Good morning students. Today we discuss about the contact in physical state. Contact in physical stateனா தன்னுடைய இயல்பான நிலையில் சேர்தல் அப்படி சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லுவோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்து நம்ம என்ன பார்த்தோன்னா ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் கெமிக்கல் சேஞ்சஸ், அதாவது கெமிக்கல் சேஞ்சஸை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் பற்றி பார்த்தோம். அதில் மொத்தம் 6 காரணிகள் இருந்துச்சு. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு காரணியாக இருக்கக்கூடிய கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழில் தன் இயல்பான நிலையில் சேர்தல் அப்படி சொல்லுவோம். இப்போ பிசிக்கல் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட் இருக்கும். ஒன்று சாலிட், ஒன்று லிக்விட், இன்னொன்று கேஸ். இந்த 3 ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் வேறு பொருள் இருந்தால் ஒன்றுக்கு கம்பைனில் இருக்கும். இப்போ சாலிட் லிக்விட், சாலிட் கேஸ், அது போல் ஒன்றுக்குள்ளே ஒன்று மிக்சிங் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தா 3 ஸ்டேட் இருக்குது. சாலிட், லிக்விட், கேஸ். அது தமிழில் திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள் அப்படி சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட் தன்னுடைய இயல்பான நிலையில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வி எக்ஸ்பீரியன்ஸ் மெனி ஈவெண்ட்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப் லைக் பர்னிங் ஆஃப் matchstick on rubbing and iron materials turning into reddish brown. Why and how these changes happen? இப்போ வந்து பார்த்தா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் நடக்கும். ஓகே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா பர்னிங் ஆஃப் matchstick on rubbing. இப்போ ஒரு தீக்குச்சி எடுத்து அது வத்திப்பிட்டியில் உரசும் போது அது எரிய ஆரம்பிக்குது. இது ஒரு ஈவெண்ட். அதே போல் அயன் மெட்டீரியல்ஸ் வந்து டர்னிங் இன்ட்டு ரெட்டிஷ் ப்ரௌன். இப்போ வந்து பார்த்தா இரும்பு பொருள் எல்லாமே பார்த்தா பழுப்பு நிறத்தில் மாறிடும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, these changes are due to the chemical reaction by contact in physical state. இப்போது வந்து இந்த சேஞ்சஸ் எப்படி நடக்குதுன்னா டியூ டு த கெமிக்கல் ரியாக்ஷன். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அவருடைய இயல்பான நிலை, அதோடைய பிசிக்கல் ஸ்டேட்லேயே செய்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பொருள் இருக்குது, அது பழுப்பு கலரில் மாறுது. அதான் சொல்லியிருக்கோம் ரெட்டிஷ், அதாவது அயன் மெட்டீரியல்ஸ் டர்னிங் இன்ட்டு ரெட்டிஷ் ப்ரௌன். இப்போ அயன் மெட்டீரியலாகவே இருக்குது, அதாவது சாலிட் ஸ்டேட்லேயே இருக்குது. அது எந்த ஒரு ஸ்டேட்லேருந்து ஸ்டேட் மாறுறது கிடையாது. அதே போல் வந்து பார்த்தா மேட்ச் ஸ்டிக் இருக்குது, மேட்ச் பாக்ஸ் இருக்குது. மேட்ச் ஸ்டிக்கும் அது சாலிட் தான், மேட்ச் பாக்ஸும் சாலிட் தான். ஸோ அது எந்த ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டில் மாறல. இப்போ சாலிடாக கூடிய எந்த ஒரு பொருளும் லிக்விடாக மாறல, கேஸாக மாறல. ஆனால் ரெண்டுமே அதனுடைய இயல்பான நிலையிலே சேருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதான் சொல்கிறாங்க, these changes are due to the chemical reaction by contact in physical state. அவருடைய பிசிக்கல் ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்லேயே தான் அது வந்து ரியாக்ஷனில் ஈடுபடுது. ஸோ எப்படி ஈடுபடுதுன்னா காம்பினேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் இன் த நேச்சுரலி அக்யூரிங் ஸ்டேட் சாலிட் லிக்விட் கேஸஸ் இன் ரெஃபர்ட் அஸ் கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட். ஸோ அது எப்படி காம்பினேஷன் ஆகுதுன்னா காம்பினேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் இன் த நேச்சுரலி அக்யூரிங் ஸ்டேட். அந்த ரியாக்டன்ட் இருக்குது இல்லையா, மேட்ச் ஸ்டிக்ன்றது ஒரு ரியாக்டன்ட், அதே போல் மேட்ச் பாக்ஸ்ன்றது ஒரு ரியாக்டன்ட். ஸோ ரெண்டு ரியாக்டன்ட்டுமே அவருடைய நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டில் தான் காம்பினேஷன் ஆகுது. சாலிட்னா சாலிட், லிக்விட்னா லிக்விட், கேஸ்னா கேஸ். ஸோ அதோடைய எந்த ஒரு ஸ்டேட்டும் மாறாமல் அதனுடைய இயல்பான ஸ்டேட் எதுவோ, அதோடைய நேச்சுரல் அக்யூரிங் ஸ்டேட் என்னவோ அதே ஸ்டேட்டில் கம்பைன் ஆகிறதுனால தான் அந்த இடத்துல ஒரு பிசிக்கல் ஸ்டேட், அதாவது அவருடைய கான்டாக்டின் பிசிக்கல் ஸ்டேட்டாக மாறுது. ஓகேங்களா? ஸோ அதனுடைய இயல்பான நிலையிலே அது சேருது அப்படி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா when dry wood comes into contact with the fire, it burns with the help of oxygen to form carbon dioxide which is given out as smoke. இப்போ காய்ஞ்ச ஒரு கட்டு இருக்குது, ட்ரை வுட் இருக்குது, அதை வந்து நெருப்பு கிட்ட கொண்டு போகும்போது அது எரியுது. அப்படி எரியும் போது அது வந்து ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் புகை வெளியிடுது. ஸோ கட்டுன்றது ஒரு சாலிட். அதே போல் ஃபயர் வந்து கிட்ட கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும்போது அது காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன்றது ஒரு கேஸியஸ் ஸ்டேட். ஸோ ஆக்சிஜன்ற கேஸியஸ் ஸ்டேட்டு, அதே போல் வுட்ன்றது சாலிட் ஸ்டேட். ரெண்டுமே அதோட இயல்பான நிலையில் அப்படியே சேருது. எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அந்த ஸ்டேட்டில் ரியாக்ஷனில் ஈடுபட்டு இந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இதான் என்ன பண்ணுறோம், கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா when a matchstick is rubbed on the side of a matchbox, a chemical reaction take place to form heat, light and smoke. அதே போல் மேட்ச் ஸ்டிக் எடுத்துகிறோம். அந்த மேட்ச் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மேட்ச் பாக்ஸோட சைடில் நம்ம ரப் பண்ணுறோம். அது ரப் பண்ணும்போது அந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அந்த இடத்துல ஹீட், லைட் அண்டு ஸ்மோக் ரிலீஸ் ஆகுது. ஹீட் வந்து பார்த்தா இப்போது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி அது எரியும் போது லைட் வந்து உருவாக்கும், அது தொட்டால் சூடாக இருக்கும். அதே போல் எரியும் போது அதுலேருந்து ஸ்மோக் ரிலீஸ் ஆகும். ஸோ இது வந்து அந்த இடத்துல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்குன்னா அந்த மேட்ச் ஸ்டிக்கும் சாலிட் தான், அதே போல் அந்த மேட்ச் பாக்ஸும் சாலிட் தான். ரெண்டுமே சாலிட் ஸ்டேட்லேயே ரியாக்ஷனில் ஈடுபடுறதுனால இது கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட்டில் நடக்குது. இதுவும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா when quick lime comes into contact with water it forms slacked lime. இப்போ வந்து பார்த்தா குயிக் லைம் கால்சியம் ஆக்சைடு இருக்குது, அது வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா ஸ்லாக்டு லைம் நீட்டு சுண்ணாம்பா மாறுது, கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறுது. இப்போது வென் குயிக் லைம் வந்து கால்சியம் ஆக்சைடு இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தா சாலிடாக இருக்கலாம். இப்போ வாட்டர் வந்து பார்த்தா லிக்விட், ஏதோ வாட்டர் வந்து லிக்விட், அது சாலிட். அப்போ சாலிடாகவும் லிக்விட் ரெண்டுமே காம்பினேஷன் உருவாகுது. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தா ஸ்லாக்டு லைம் என்ற கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிறது வந்து எல்லா ரியாக்ஷனுமே வந்து பார்த்தா அவருடைய அது நேச்சுரலி அக்யூரிங் ஸ்டேட் என்னவோ அதனுடைய ஸ்டேட்லேயே அது ஜாயின் ஆகுது. சாலிட்னா சாலிட், லிக்விட்னா லிக்விட், கேஸ்னா கேஸ். ஸோ அதனுடைய இயல்பான நிலை என்னவோ அந்த இயல்பான நிலையை சேர்றதுனால தான் இதை பிசிக்கலின் கான்டாக்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்கிறோம். From the above reactions, we can conclude that certain chemical reactions take place only when the reactants are brought in contact with each other in their physical state. ஸோ இந்த ரியாக்ஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அவருடைய இயல்பான நிலை, அதோடைய இந்த ரியாக்டண்ட்டில் நம்ம அதனுடைய பிசிக்கல் செட் என்னவா எடுத்துக்கிறோமோ அந்த பிசிக்கல் செட்டை பொறுத்து தான் அது கான்டாக்ட் இருக்கும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மோட்டரில் கொடுத்துருக்காங்க. த ஹெட் ஆஃப் எ மேட்ச் ஸ்டிக் கண்டெயின் பொட்டாசியம் குளோரைட் அண்டு ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைட். இப்போ மேட்ச் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த மேட்ச் ஸ்டிக்கோட அதோடைய முனைப்பகுதியில் நம்ம மருந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மருந்து இருக்குது. அந்த மருந்தில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால் பொட்டாசியம் குளோரைட் அண்ட் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைட் இருக்குது அப்படின்ற ஒரு கெமிக்கல் பொருள் இருக்குது. அதே போல் த சைட் ஆஃப் த மேட்ச் ஸ்டிக் கண்டெயின் ரெட் பாஸ்பரஸ். அதே போல் இந்த மேட்ச் பாக்ஸோட சைடில் இருக்கு இல்லையா ரெட் கலர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெட் பாஸ்பரஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ரியாக்ஷனில் ஈடுபடும் போது அந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 2. டேக் 2 டெஸ்ட் டியூப்ஸ் அண்ட் கப்புள் ஆஃப் ரஸ்ட் ஃப்ரீ அயன் நெயில்ஸ். இப்போ 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கணும், அதே போல் 2 ஆணி எடுத்துக்கணும். அது 2 ஆணி எடுத்துகிட்டு இன் 1 டெஸ்ட் டியூப் போர் சம் வாட்டர் அண்ட் புட் ஆன் அயன் நெயில். ஒரு டெஸ்ட் டியூப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் அந்த ஆணியை போட்டுடணும். கீப் த டெஸ்ட் டியூப் ஓப்பன் ஃபார் ஃபியூ டேஸ். அதை கொஞ்ச நாள் அப்படியே வச்சுருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டேக் அனதர் டெஸ்ட் டியூப் அண்ட் போர் சம் வாட்டர் அலாங் வித் சம் கோகனட் ஆயில். இன்னொரு டெஸ்ட் டியூப் எடுத்துகிட்டு அதில் ஆயில், அது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆயில் இருக்கா, அது கோகனட் ஆயில், அந்த கோகனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த ஆணியை போட்டோம். நவ் பிளேஸ் த செகண்ட் அயன் நெயில், லீவ் த செட்டப் ஃபார் எ ஃபியூ டேஸ். இது ரெண்டுத்தையுமே கொஞ்ச நாளைக்கு அப்படியே வைக்கணும். கொஞ்ச நாள் வச்சதுக்கப்புறம் அப்சர்வ் த சேஞ்சஸ் அண்ட் ரெக்கார்ட் தெம். அதுக்கப்புறமா அந்த ஆணில் ஏற்படக்கூடிய ரியாக்ஷனை நோட் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணணும். விச் அயன் நெயில் கெட் ரஸ்டட் அண்ட் வை. இப்போது 2 ஆணியில் எந்த ஆணி துருப்பிடிச்சிருக்கும், எந்த ஆணி துருப்பிடிக்காமல் இருக்கும் அப்படின்றத நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். எப்படின்னு நமக்கு தெரியும், தண்ணியில் போட்டுக்கூட அந்த ஆணி தான் துருப்பிடிச்சிருக்கும். கோகனட் ஆயிலில் ஆட் பண்ண ஆணி வந்து துருப்பிடிச்சிருக்காது, இது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கான ரீசனை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆஃப் ரியாக்ஷன். இப்போ வந்து பார்த்து சொன்னால் சொல்யூஷன் ஆஃப் ரியாக்ஷன், நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ரியாக்ஷன் சொல்யூஷன் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம். கெமிக்கல் ரியாக்ஷனை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் பற்றி பார்த்துருக்கோம். அதில் செகண்ட் காரணிகள் வந்து பார்த்தா சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். ஓகே, கரைசலுடைய தன்மை. ஓகேங்களா? நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ரியாக்டன் சொல்யூஷன் ஸ்டேட்டில் இருந்தால் அந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்ட். அது எப்படி பார்த்தோன்னா, when milk is mixed with coffee decoction and color of the milk and the டிகாஷன் சேஞ்சஸ் டியூ டு த கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ நம்ம ஒரு பால் எடுத்துகிறோம், அந்த பாலில் காஃபி டிகாஷனோ இல்லைனா டீ டிகாஷனோ நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது அது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து காஃபியோ இல்லை டீயோ நமக்கு கிடைக்குது. அப்படி சேரும்போது அதோட ரெண்டுத்துடைய கலருமே வந்து இதில் சேஞ்ச் ஆகுது. த கலர் ஆஃப் த மில்க் அண்ட் த டிகாஷன் சேஞ்சஸ் டியூ டு த கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த பாலோட கலரும் சரி இந்த டிகாஷனுடைய கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பால் ஒயிட் கலரில் இருக்கும், டிகாஷன் வந்து டார்க் ப்ரௌனாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது லைட் ப்ரௌன் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஆனால் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ரியாக்ஷன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ பாலுன்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் ஸ்டேட். அதே போல் டிகாஷனும் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட். ரெண்டுமே என்னவா எடுத்துக்கணும் சொன்னால் கரைசலாக எடுத்துக்கிறோம், அதாவது சொல்யூஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய 2 ரியாக்டன்ட்டுமே என்னவாக இருக்குன்னா சொல்யூஷனாக இருக்குது. சிமிலர்லி when we mix 2 substances reactant in solution form, இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த 2 ரியாக்டன்ட்டுமே என்ன ஃபார்ம் இருக்குன்னா சொல்யூஷன் ஃபார்ம், கரைசல் நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். A chemical reaction take place between them to form new substances product. இப்போ இந்த 2 ரியாக்டன்ட்டுமே நம்ம என்ன சொல்யூஷன் ஸ்டேட் எடுக்கும்போது அந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நமக்கு ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதாவது பாலும் டிகாஷனும் ஒன்றா சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா
காஃபி ஆர் டீ அப்படின்ற ஒரு நியூ ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டேக் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சாலிட் சில்வர் நைட்ரேட் அண்ட் சோடியம் குளோரைட் இன் ஏ டெஸ்ட் டியூப். ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேக் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சாலிட் சில்வர், இந்த இடத்துல சாலிட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, சாலிடாக இருக்கக்கூடிய சில்வர் நைட்ரேட்டையும் அதே போல் சாலிடாக இருக்கக்கூடிய சோடியம் குளோரைட் ரெண்டுத்தையும் ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம். ரெண்டுமே என்னவாக இருக்குது, சாலிட் ஸ்டேட் இருக்குது. சில்வர் நைட்ரேட்டும் சாலிட் தான், சோடியம் குளோரைடு சாலிட் தான். அப்படி ரெண்டுத்தையும் நம்ம டெஸ்ட் டியூப் எடுத்துக்கும் போது டூ யூ அப்சர்வ் எனி சேஞ்ச், இதில் எதனா ஒரு மாற்றம் ஏற்படுமா? ரெண்டுமே சாலிடாக இருக்குது. சாலிடாக இருக்கும்போது எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. இப்போ சிம்பிளாக சொல்லலாமா, உப்பு எடுத்துக்கிறோம், கொஞ்சம் சக்கரை எடுத்துக்கிறோம், ரெண்டுத்தையும் சாலிட், அது ரெண்டுத்தையும் எடுத்து ஒரு டெஸ்ட் டியூப்ல வச்சு சொன்னால் ரெண்டுமே மிக்ஸ் ஆகுமா? மிக்ஸ் ஆகாது. ஆனால் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுன்னு சொன்னால் அது ரெண்டுமே என்ன ஆகிடும், ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். இல்லை, அப்போது சாலிடாக அந்த பொருள் இருந்துச்சு சொன்னால் அந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது. ஆனால் அதுவே சொல்யூஷன் ஃபார்மில் எடுத்துக்கும் போது, லிக்விட் ஃபார்மில் வரும்போது அந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அப்படி சொல்கிறாங்க. நோ, பிகாஸ் த ரியாக்டன்ட் இன் சாலிட் ஸ்டேட் ஹேவ் நோ ரியாக்ஷன். ஸோ ரெண்டுமே என்ன இருக்குது, சில்வர் நைட்ரேட்டும் சரி சோடியம் குளோரைட் ரெண்டுமே என்ன ஸ்டேட்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால ஹேவ் நோ ரியாக்ஷன், அந்த இடத்துல எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்காது. நவ் யூ டிசால்வ் த சேம் ரியாக்டன் இன் வாட்டர் இன் ஏ செப்பரேட் டெஸ்ட் டியூப் அண்ட் மிக்ஸ் வித் போத் த சொல்யூஷன். ஸோ ரெண்டுத்துலேயும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது அது சொல்யூஷன் நிலைக்கு மாறி அந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ என்ன நடக்கும்னா, வாட் டு யூ அப்சர்வ், நம்ம அதில் என்ன பார்க்கலாம்னா, silver nitrate solution react with the sodium chloride solution to form a white precipitate of silver chloride and sodium nitrate solution. Suppose அது ரெண்டுமே சாலிடாக எடுத்துக்கிறோம், அப்போ ரியாக்ஷன் நடக்கலை, அது லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, சில்வர் நைட்ரேட்டு சொல்யூஷன் ரியாக்ட் வித் சோடியம் குளோரைட் சொல்யூஷன். அந்த சில்வர் நைட்ரேட்டு சோடியம் குளோரைட் கொடுக்குற ரியாக்டில் ஈடுபட்டு ஒயிட் precipitate, வெள்ளை கலரில் ஒரு precipitate-ஆக நமக்கு சில்வர் குளோரைடும் அண்ட் சோடியம் நைட்ரேட் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். அப்போது ரெண்டுமே சாலிடாக இருக்கும்போது ரியாக்ஷன் நடக்கலை, அதுவே லிக்விட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. From the above reaction, we infer that some chemical reaction proceed only in solution form, not in solid form. அப்போ ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்னு சொன்னால் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ரியாக்டன் கண்டிப்பாக சொல்யூஷன் ஃபார்மில் இருக்கணும் அப்படின்ட்டு தான் இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ ரெண்டு பார்த்துருக்கோம். ஒன்று அது பிசிக்கல் ஸ்டேட், அதனுடைய கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட், அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் எடுத்துருமோ அதே ஸ்டேட்டில் ரியாக்டன் ஈடுபடும், அது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ரியாக்டன் ரெண்டுமே சரி அது என்ன இருக்கணும், சொல்யூஷன் ஃபார்மில் இருக்கும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், சாலிட் ஃபார்மில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது. ஸோ இது ரெண்டு விதமான காரணிகள் நமக்கு இருக்குது.